Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி துண்டை எப்படி அழகான நாய்க்குட்டி பொம்மையாக மாற்றுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்கான டவலாக இருந்தால் உங்களுக்கு இந்த பொம்மை வந்து ரொம்ப நல்லா திக்காக கிடைக்கும். இந்த பாதி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேருந்து சுருட்டிகிட்டே வாங்க. இப்படி நீல வாக்குலமாக இப்படி பிரித்து வச்சுட்டு சுருட்டுங்க. பாருங்கள், இப்போ பாதி வரைக்கும் சுருட்டிட்டேன். இதே மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த சைட்லேருந்து பாதி வரைக்கும் சுருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சுருட்டியாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் கிட்ட கை வச்சு இந்த மாதிரி தூக்குனிங்கன்னா 2 பக்கமும் இப்படி வருது இல்லையா, அது 2ஐயும் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி சேர்த்திட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதிக்கு கீழே கொஞ்சம் கீழே அந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு கீழே வந்து இந்த 4 சுருட்டி வச்சுருக்கிறது கிடைக்கும். அது 4 கால் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போது மேலே வந்து நம்ம மூக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த மேலே இருக்கிறது உள்ளார கை விட்டு இப்படி மூக்கு மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி அழுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 சுற்று வந்துச்சுன்னா 2 சுற்று ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்காக சரி பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நாய்க்குட்டியோட மூக்கு கால் எல்லாமே இப்படி கரெக்டாக வந்திருக்கும். இப்படி நிற்க வச்சா அந்த நாய்க்குட்டி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து நாக்குக்காக இந்த ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டில் அந்த நாக்கு ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம காதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி என்ன கலரில் உங்களுக்கு வந்து டார்க் கலர் இருக்கோ அந்த டார்க் கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் காது ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்க துணியாக இருந்தால் உங்களுக்கு காது வந்து நல்லா மொத்தமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 காதுக்கு சேர்த்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க ஏதான ஒரு கவரோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி பிளாக் கலர் மார்க்கர் வச்சு கண்ணு பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வெள்ளை கவர்லேயே பிளாக் கலர் மார்க்கரில் இந்த ஹார்ட்டின் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சி இதை வந்து மூக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த நாக்கில் கொஞ்சமாக ஃபெவிகால் தடவி பாருங்கள், இந்த இடத்துல 2க்கும் நடுவில் இப்படி பிரித்து ஒட்ட வச்சுருங்க. இப்போ நாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது மூக்கு பீஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் தடவி இந்த இடத்துல ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மேலே வந்து இந்த 2 பார்ட்டாக இருக்கு இல்லையா, இதில் வந்து கண்ணுக்கு ஒட்டிடலாம். ரெடிமேட்லேயே இது எல்லாமே கிடைக்குதுங்க. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள்லேயே இது மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ காதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வழியாக இந்த வழியாக விட்டிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 காதும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக ஃபெவிகால் தடவிட்டு இந்த நாய்க்குட்டியோட தலையோடு சேர்த்து இப்படி ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு காது கீழே விழுகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போது நாய்க்குட்டி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட கழுத்தில் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனோ இல்லை உங்களுக்கு எப்படி போ மாதிரி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அழகான நாய்க்குட்டி ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.